ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஷீரடியில் கூட்டம் அலைமோதியது. மதிய வேலை பொழுதில் அண்ணா சாஹிப் தபோல்கர் எனப்படும் ஹேமந்த் பந்த் பாபாவின் காலை அமுக்கி சேவை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மாதவராவ், வாமன் ராவ், கோபால்ராவ் பூட்டி மற்றும் காகா சாஹிப் தீட்சத் எல்லோருமே அருகில் உட்கார்ந்திருந்தனர். ஹேமந்த் பந்த் கீழே குனிந்து பாபாவின் நாமாவளியை சொல்லிக்கொண்டே பாபாவின் கால்களை அமுக்கிக் கொண்டிருந்தார். அவருடைய கோட்டின் மீது பொட்டுக்கடலை நிறைய ஒட்டி கொண்டிருந்தது. இது எப்படி வந்தது என்றவாறே மாதவராவ் கோட்டின் மீது தட்டினார். பொல பொலவென்று பொட்டுக்கடலை கீழே விழுந்தது. இதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் சிரித்தார்கள். எப்படி இவ்வளவு பொட்டுக்கடலை வந்தது என்று அண்ணா சாஹிப் வியந்தார். வேண்டுமென்றே யாரோ கேலிக்காக செய்திருக்கிறார்கள். அதற்குள் பாபா சிரித்து கொண்டே, இந்த ஹேமந்த் பந்திற்கு ஒவ்வொரு கடலையாக சாப்பிட பிடிக்காது. எனவே பஜாருக்கு போய் நிறைய வாங்கி சாப்பிட்டு மீதியை கோட்டில் நிரப்பிக் கொண்டு வந்திருக்கிறான். இங்கே சாப்பிட என்று கேலி செய்து கொண்டே சொன்னார் பாபா. அவருடைய பேச்சை கேட்டு அங்கிருந்தவர்கள் விழுந்து விழுந்து சிரித்து விட்டனர். என்ன பாபா இப்படி சொல்லுகிறீர்கள்? நான் தனியாக சாப்பிட்டு பழக்கமில்லை. யாருக்காவது கொடுத்து விட்டுத்தான் சாப்பிடுவேன். மேலும் நான் ஷீரடியின் பஜாரை பார்த்ததே இல்லை. எனவே அங்கு போய் கடலை வாங்கினேன் என்பதற்கான பேச்சே இல்லை என்றார் ஹேமந்த் பந்த். ரொம்பவும் ஜம்பம் அடித்து கொள்ளாதே. உன் அருகில் யாருமில்லை, அதனால் கொடுக்கவில்லை. என்றைக்காவது சாப்பிடும் பொழுது என்னுடைய நினைவு வந்ததா? எனக்கு ஒரு கவளம் கொடுத்திருக்கிறாயா என பாபா சிரித்து கொண்டே கேட்டார். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் பாபா சொன்னதன் அர்த்தம் புரிந்தது. கோட்டிலிருந்து கடலையை பலபலவென்று விழச் செய்த அவருடைய அற்புதத்தை கண்டு வியந்தனர். ஹேமந்த் பந்த் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். மேலும் தொடர்ந்து பாபா கூறினார், மனம், புத்தி, வாக்கு போன்ற எல்லா இந்திரியங்களும் பிற விஷயங்களில் மிகவும் ருசி இருப்பதாக நினைத்து ஈர்க்கப்படும் பொழுது பக்தர்கள் முதலில் என்னை நினையுங்கள். இந்திரியங்கள் எப்பொழுதும் இன்பத்திற்கு அடிமை. ஆனால் அவற்றை குருவின் சரணங்களில் அர்ப்பணித்துவிட்டால் சுகபோகங்களில் உள்ள ஈடுபாடு தானே குறையும். ஆசை, கோபம், துக்கம், குரோதம் போன்றவை மனதில் எழுந்தால் அவற்றை என்னிடம் அர்ப்பணித்து விடுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை அடைவீர்கள். இப்படிப்பட்ட எண்ணங்களை பகவான் அழித்து விடுவார். எனவே உங்களுடைய மனதும் தூய்மை அடையும். இறைவன் உங்கள் அருகில் இருக்கிறான் என்கின்ற உறுதியான எண்ணம் இருக்குமானால் உங்களுக்கு எந்த தீங்கும் நேராது. எவரிடம் இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த சம்சாரம் என்னும் வலியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா நம்முடனேயே இருக்கிறார் என்ற எண்ணத்தினால் சுக துக்கங்களிலிருந்து விடுபட்டு மூலப்பொருளான பகவானிடத்தில் மனம் தானே நிலைத்துவிடும். பாபாவின் வாயிலிருந்து அமிர்தம் போல் வந்து விழுந்த வார்த்தைகளை கேட்ட பக்தர்கள் அவருடைய உபதேசத்தில் மூழ்கி திளைத்தனர். ஓம் சாய்ராம்.